வெல்கம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். நம்மளோட POVBல இப்போ ஒரு புது செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னா மனிதர்கள். இந்த மனிதர்கள் என்ன கான்செப்ட், நான் ரீசெண்டாக தங்கலான் படம் பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அந்த படம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் பெரிய பெரிய மிகப்பெரிய ராஜாக்கள், மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், கவிஞர்கள் எல்லாருமே ஒரு பெரிய இடத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு பர்சன் பற்றி தான் நம்ம பார்க்குறோம் எப்போவுமே ஹிஸ்ட்ரியில். ஆனால் தங்கலான் படத்தில் மட்டும் என்னென்னா ஒரு பாமர மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அந்த டைமில். நம்ம படம் இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ராஜாக்கள் வாழ்க்கை, பொன்னியின் செல்வன்லாம் அரச குடும்பத்து வாழ்க்கை எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தங்கலான் நம்மளுக்கு உணர்த்தி சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட் இங்கே. இப்போ நம்ம யூடியூப் திறந்தாலே இன்டர்வியூ யாரெல்லாம் எடுக்கிறாங்க, எதை பார்த்தாலும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு, ட்ரெண்டிங்காக போகிறவங்க, செலிப்ரிட்டி, யார் யாரெல்லாம் அந்த சேனலுக்கோ இல்லை அந்த கிரியேட்டருக்கோ ஆதாயம் இருக்கோ அவங்கள மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் என்னன்னா இன்ஸ்பைரிங்காக சாதாரண பாமர மக்கள் அவங்களோட லைஃப்ல என்னென்ன ஸ்டோரி இருக்கு, அவங்க லைஃப்ல எப்படி முன்னேறுறாங்க, அவங்க லைஃப்ல எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ் செய்கிறவங்களும் ஓகேவா, பிஸ்னஸோ எந்த தொழில் செய்கிறவங்களும் இன்ஸ்பைரிங்காக நார்மலாக பாமர மக்கள் அவங்களோட லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் என்னோட லைஃப்பில் நார்மல் பீப்புள் மோஸ்ட் இன்ஸ்பைரிங்கான பீப்புள் யாருன்னா என்னோட ஒய்ஃப், என்னோட அம்மா, என்னோட பாட்டி. அவங்கெல்லாம் ஸ்பெஷல் எபிசோட்ஸ், மனிதர்கள் 50, மனிதர்கள் 25, மனிதர்கள் 100 அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோட்ஸில் வருவாங்க. ஸோ மற்ற எல்லா எபிசோட்லையும் ரொம்ப ரொம்ப நார்மலான மக்கள் அவங்க லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம கூடவே இருக்க நார்மல் மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப்பை பற்றி பார்க்குற எபிசோட்ஸ் தான் இந்த மனிதர்கள். ஸோ இது சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தான் அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் யாரை பார்க்க போகிறோன்றது பாருங்கள். நம்ம மனிதர்களோட முதல் எபிசோட்ல ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் யங் ஒரு என்ஜினியர், அவரோட கடை பேரே என்ஜினியர் ஈட்ஸ் தான். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல கௌதம் ப்ரோ, சாரி ப்ரோ பிஸி ஹவர்ஸ்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. முதல்ல இந்த கடை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு, எது உங்களுக்கு காரணமா இருந்துச்சு ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலைக்கெல்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியான சேலரி தான் தராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். வெப் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கொடுக்குற சம்பளம் பத்தாம தான் நான் நின்றுட்டு டெலிவரி வேலைக்கு போனேன். டெலிவரி வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ப்ரோ இந்த கடையை ஆரம்பித்தேன். ஓகே, வெப் டெவலப்பர்ல இருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் போடுறது அந்த சேஞ்ச் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ? கஷ்டம்னா எப்படி சொல்றது, அது இது யூடியூப்பை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு. சரி, இது பிஸ்னஸ் பண்ணால் ஓரளவுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இங்கே இன்ஸ்பயர் ஆகி நிறைய கடலை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அதை பாதியிலே மூடிட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம தாக்கு பிடிக்கணும் பிரதர். சூப்பர் 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 சூப்பர். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு எனக்கே ஒரு இன்கம் எதுவுமே ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வரவே இல்லை. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5K 10K அந்த மாதிரி தான் வரும் ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு லாபம் சொல்றீங்களா? லாபம் மொத்தமா ஒரு சேலரி மாதிரி. இப்போ நம்மளுக்கு கடை போட்டிருக்கோம். இப்ப எல்லாரும் நினைப்பாங்க ஒரு 1 lakh வரும் 2 lakh வரும் கடை போட்டா அப்படி சொல்லிட்டு. இப்ப யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு சம்பாதிக்கலாம், மாசம் பானிபூரி போட்டீங்கன்னா மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சேல்ஸ் ஆனாதான் மாசம் நீங்க பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும். 5000 ரூபாய் சேல்ஸ் ஆகணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பானிபூரி வேணும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஆனா அவனோட கடையில பாத்தீங்கன்னா அவ்வளவு பானிபூரி அவன் வச்சே இருக்க மாட்டாங்க. நீங்க யூடியூபர்ஸ் அவங்களோட அவங்களோட தேவைக்காக அந்த மாதிரி சொல்லி ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி போடுறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா போட்டு அதாவது பிசினஸ்குள்ள வர வைக்கிறாங்க. வர வைக்கும் போது என்ன ஆகும்னா அது அப்போதான் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி உள்ள வந்தாதான் தெரியும் எவ்வளோ. இப்போ இன்கம் நம்ம ஒரு 2000 ரூபாய் நம்மளுக்கு வரணும்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 6000 சேல்ஸ் ஆகணும். ஒரு 30% மார்ஜின்ல தான் நம்மளுக்கு இன்கம்ன்றது. அதான் இப்போ ஒரு
எப்படி சொல்றது, இப்போ ஒரு 1000 சேல்ஸ் ஆகுனா நம்மளுக்கு ஒரு 300 நம்மளுக்கு இன்கம் நிற்கும் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பரா அட்வைஸ் கொடுப்பீங்க ப்ரோ. உங்க கடையில வரவங்க சாப்பிட்டுட்டு உங்க சாப்பாடு நல்லா இருக்கு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனா இது வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் யாரும் கொடுத்தது இல்ல. வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம என்னுடைய இது மெனு கார்ட்லயே 100க்குள்ளதான் இருக்கும் எல்லாமே. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் போட்டிருக்கேன். வாங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஷாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க மாங்காடு டு கும்மாஞ்சாவடி போற ரூட்ல மீனாட்சி மகால் பக்கத்துலயே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஸ்வீட்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கடை. வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் 4 மணிக்கு கடை திறப்போம், 4 to 10 வரைக்கும் இருக்கும் கடை. சரி ப்ரோ, சரி ப்ரோ. தினமும் கடை திறக்கணும், இப்ப மத்த தொழில எல்லாம் சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு தினமும் கடை திறக்கணும்ன்றது உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கா, ஒரு அலுப்பா இருக்கா? இல்ல ப்ரோ, தினமும் வந்து திறந்துருவேன். ஏன்னா 4 to 10 தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் டைம். மார்னிங்ல இருந்து நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஏதாச்சும் அடிஷ்னலா ஏதாவது ஒர்க் இருந்தா மட்டும் போவேன். கேட்டரிங் ஒர்க் அந்த மாதிரி போவேன் மதியத்துல. மற்றபடி எதுவும் இல்லை, எனக்கு ஜாலியாக தான் ப்ரோ இருக்கு. சூப்பர். நான் வேணும்னு வந்து லீவ் விட மாட்டேன். வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி இந்த நாள்ல லீவ் இருக்கும், இந்த நாள்ல லீவ் இருக்கும் அப்படிலாம் இல்லை. எனக்கு எப்போ ஏதாவது தேவை இருக்கும்போது, ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும்போது மட்டும் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள். ஓகே. இப்போ வாரத்துல 7 நாளும் கடை இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்திருப்பாங்க உங்க டைம்ல, கரெக்டான? இப்போ அவங்கலாம் வந்து இந்த டைம்ல விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு இல்ல பிரதர், என் கூட படிச்சவங்க எல்லாருமே ஒரு ஒர்க் பண்றாங்க. இப்போ எப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சாலோ எங்க வந்துருவாங்க. ஆமா, ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 6 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா கடையில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. மத்தபடி என்ன ப்ரோ, இந்த வயசுல தான் உழைக்க முடியும், இதுக்கப்புறம் எப்போ ப்ரோ உழைக்கிறது? கை கொடுங்க பிரதர். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசுறீங்க. இப்போ கடை போடணும் இல்ல வந்து யங் டீனேஜ் பசங்க இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல உங்க ஏஜ் பசங்களே வச்சுப்போமே, இந்த மாதிரி உங்க வயசு பசங்க இல்ல உங்களோட சின்ன பசங்க கடை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். இப்ப கடை போடுறவங்க அவங்களோட ஓன் ரிஸ்க் தான். பிசினஸ்ன்றது ஒன் டைம் உள்ள வந்துட்டீங்கன்னா இன்னொரு டைம் வெளில போகும்போது சக்சஸ் ஆகணும்னா ரொம்ப நாள் இருக்கணும் பிசினஸை பொறுத்த வரைக்கும். இப்போ கடை போட்டுட்டு 1 மாசத்துலயே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. அந்த நோக்கத்துல உள்ள வரீங்கன்னா கண்டிப்பா வராதீங்க. அதுதான் சொல்லுவேன் நான். என்னன்னா ஆக்சுவலா நான் கடை போட்டே எனக்கு 6 மந்த் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலா ஒரு பேஸ் சேலரி வரதுக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ உங்களுடைய சம்பளம் வச்சுதான் உங்க குடும்பம் ரன் ஆக போகுதுன்ற பட்சத்துல நீங்க வேலைக்கு போறதுதான் நல்லது. ஏன்னா இப்போ பிசினஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வந்து உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் கூட தர முடியாது. ஓகே, எல்லாமே உங்க கடைக்கும் உங்க இதுக்குமே செலவாகும் கண்டிப்பா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா, தொழில் ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிச்சிருங்க, உடனே ஆரம்பிச்சிருங்க. அதுவும் இல்லாம கடன் வாங்கி பிசினஸ் பண்ணாதீங்க. கடன் வாங்கி பிசினஸ் பண்ணீங்க, சப்போஸ் பிசினஸ் உங்களுக்கு லாஸா போகுதுன்னா நம்ம இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு கண்டிப்பா போயிடுவோம். அது டெலிவரி வேலையா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு இப்போ அதுல போய் மாட்டிக்குவோம். கடைசி வரைக்கும் நம்ம அந்த வேலையை போற மாதிரி ஆயிடும். இப்போ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போங்க. ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சு காசு சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. பிசினஸ் லாங் ரன்ல போகணும்னா உங்க அட்வைஸ்? லாங் ரன்ல போனா உங்க அட்வைஸ் வந்து என்ன சொல்றது, ரெகுலரா கடை போடுங்க. கஸ்டமருக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுங்க. அவங்கள டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா தூக்கி விடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு யாராவது பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஃப்ரைட் சிக்கன் பர்கர் ஏதாவது உங்களுக்கு சொல்லி தரணும்னா கண்டிப்பா என்கிட்ட வாங்க, ஃப்ரீயாவே சொல்லி தரேன். நான் எதுவும் காசு எதுவும் கேட்கல. என்னோட இன்கிரீடியன்ட் எல்லாமே நான் சொல்லி தரேன். இப்ப வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடைக்கு போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு பிரான்சைஸ் தான் நாங்க தருவோம் சொல்லிட்டு உங்க யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்க? ஆமா, நான் யூடியூப் பார்த்தா கத்துக்கிட்டேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது பிசினஸ் பண்ணணும் ஐடியா இருக்கு, அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என் கடைக்கு வாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் ப்ரோ. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கேன். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. போதும் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாத்தீங்களா மக்களே, எவ்வளோ அழகா பேசினாரு. நம்ம சாதாரண ஒரு கடை வச்சிருக்கோம்னு நினைப்போம், ஆனால் அவர் எவ்வளோ அழகா பிஸ்னஸ் பற்றியும் அவர் எவ்வளோ சூப்பராக அதை மேனேஜ் பண்ணாரோ,
எவ்வளோ அழகாக பேசினார். இந்த மாதிரி இந்த மனிதர்கள் எபிசோட்ஸில் நம்ம இதுக்கப்புறம் இதே மாதிரி சூப்பராக நார்மல் பீப்புள் அவங்க லைஃப்பில் எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபர் காப்பி அடிச்சிருவோம், அடிக்கிட்டோம், அவனும் நிறைய பேர் போய் எடுக்கட்டும் இன்டர்வியூலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் பீப்புள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வெளியே வந்தால், யாரோ ஒரு செலிபிரிட்டியை அப்படிலாம் பண்றவங்க இல்லையா, அவரோ ஒரு டாக்டர் தான், மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜை கொடுக்க முடியாத ஒருத்தவங்களை அவங்க இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரி நல்ல இன்ஸ்பைரிங்கான பீப்புள் எடுக்கட்டுமே. ஸோ இந்த மனிதர்கள்ல இதுக்கப்புறம் சூப்பராக நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை தான் நான் உங்களுக்கு பார்த்து போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப்.